அந்த பட்சியும் வந்து சாதாரண பட்சி இல்லையா, அத பாரியை அப்படின்னு மனைவி. பொதுவா ஒரு இன்னொரு ஆண் பட்சி கூட இருந்துட்டோ அது போயிடுத்து அப்படின்னு விட்டுட்டு வேற ஒரு பட்சியை தேடி போயிடுச்சுன்னா பாரியை அப்படிங்கிற பதம் வராது. இப்ப அந்த பட்சி வந்து விட்டுட்டு போல, இந்த ஆண் பட்சி சுத்தியே அழுதுருக்கான், அதனால பாரியை அப்படிங்கிற விட்டுட்டு போக மாட்டாங்க. இதை பார்த்துதான் அவருக்கு வந்து ஒரு சாபம் வந்திருக்கான். இந்த காருண்யம் கோபமா மாறி, எப்ப கருணை வந்துருக்கோ அதுல ஒரு கோபம் உண்டாகும், அந்த கோபமே சாபரூபமா வந்திருக்கு. அதுதான் சொல்ற மாலிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமா எத்திரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீகி காமமோகிதம். இந்த வேடனுக்கு சாபம் கொடுக்குறாரு. வேடனே, இந்த மிதுனமா விளையாடிட்டு இருக்க இந்த பட்சியில ஆண் பட்சி நீ அடிச்சே நீ சாஸ்வதமா இருக்க மாட்டாய் அப்படின்னு சாபம்